Hi guys, welcome to my channel. So உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம பழைய மானிட்டர் வந்து ஏற்கனவே போட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு புது மானிட்டர் வாங்கியிருக்கோம். இப்போ அது வந்துடுச்சு. ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுறது இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மானிட்டர் டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த மானிட்டர் பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆடிசி G3. இது வந்து ஒரு 27 இன்ச் மானிட்டர். இது வந்து ஒரு 1080 பிக்சல்ஸ் வித் 180 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, திறந்தாச்சு. ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு உள்ள. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் கேபிள் அண்ட் டிபி கேபிள் இருக்குது. அண்ட் இங்கே பவர் அடாப்டர் இருக்குது. இங்கே மேனுவல் கொடுத்துருக்காங்க செட்டப் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு மானிட்டர் ஸ்டாண்ட் பார்ட் இருக்குது. இது மானிட்டர் பேஸ் பார்ட்டு. இது மானிட்டருக்கு பின்னாடி அந்த லாக் மாதிரி இருக்கும். அது ஃபைனலி இது ஒர்க்கு பாருங்கள் மானிட்டர். ஓகே, வாங்க நம்ம செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்து கீழே வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்டாண்ட் எடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். அப்புறம் கீழே ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்ம அதை டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாங்க நல்லா டைட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மானிட்டர் கவர் எடுத்துடலாம். ஓகே, இப்போ மானிட்டர் திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டாண்ட் எடுத்து அதில் வச்சிடலாம். இது வந்து லைக் லாக் மெக்கானிசம் மாதிரி தான். ஸோ இதுக்கு ஸ்க்ரூலாம் எதுவும் இல்லை, டேரெக்டாக மாட்டிக்கிச்சு. அண்ட் இப்போ இதுதான் அந்த லாக் மெக்கானிசமுக்கு ஒரு இன்னொரு பார்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இதை எடுத்து செட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே கொஞ்சம் திருப்பினா அவ்வளோ லாக் ஆகிடும். அது லாக் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அப்படியே இப்போ திருப்பி மேலே தூக்கி வச்சிடலாம். சரி வாங்க இப்போ மானிட்டரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து நம்ம இப்படியும் கூட வச்சுக்கலாம். இப்படி என்னமோ இது பண்ணிக்கலாம். அண்ட் மேலே கீழே கூட இறக்கிக்கலாம் கைஸ். ஸோ பார்த்துங்கவங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல்லையும் வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி திருப்பி வெர்டிக்கலாக வச்சு நம்ம செகண்டரி மானிட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பவர் கேபிளில் தூக்கி மானிட்டர் கனெக்ட் பண்ணிவிடுவோம். பவர் அடாப்டருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்ஷன் பாக்ஸுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம டிபி கேபிள் மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே CPU கூடயே நம்ம டிபி கேபிளை கனெக்ட் பண்ணிவிடுவோம். வாங்க சிஸ்டம் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மானிட்டர் செட்டிங்ஸ்லாம் பார்ப்போம். வாங்க மானிட்டர்லேயே சில செட்டிங்ஸ் இருக்கும். பார்த்தா 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. நம்ம தான் மேனுவலாக போய் 180 ஹெர்ட்ஸ் மாற்றணும். அப்போ தான் வந்து அது மானிட்டர் டிடெக்ட் பண்ணும். இந்த மானிட்டர் அப்படி இருக்குது. சில மானிட்டர் வந்து டேரெக்டாகவே 180 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம NVIDIA இதில் ஆப்பில் போய் நம்ம டேரெக்டாக கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. பட் இந்த மானிட்டரில் எப்படி இருக்குது? ஓகே, நம்ம மானிட்டர் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது NVIDIA கண்ட்ரோல் பேனல் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 1080p 1920 x 1080 இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் லைக் மேக்ஸிமம் சப்போர்ட்டே பண்ணும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா PCன்னு இருக்கும். இதில் வந்து 1920 x 1080 அதாவது மேக்ஸிமம் இது. ஸோ இதில் வந்து 180 ஹெர்ட்ஸ் இது இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த 120 ஹெர்ட்ஸ் இது ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. இஃப் நாட் உங்களுக்கு வந்து இதில் தான் இருக்கும் 120 ஹெர்ட்ஸில். ஸோ டெஃபினெட்லி எப்பயும் ஒரு மானிட்டர் வாங்குறீங்கன்னா இதை போய் டெஃபினெட்லி செக் பண்ணி பாருங்கள். நம்ம செட்டப் பற்றி யாராவது கேட்டிருந்தீங்க. ஸோ இதோ பார்ப்போம் வாங்க. இதான் நம்ம புது மானிட்டர். இது நம்ம மைக்கு, இது நம்ம கீபோர்டு, ஜாய்ஸ்டிக் மவுஸு, அண்ட் இது நம்ம ஃபிகரன்ஸ், இது நம்ம IEM, அண்ட் நம்ம வெப்கேம் அங்கே இருக்குது, அண்ட் அந்த கீ ஸ்லாப் அங்கே இருக்குது லைட்டுக்கு. அவ்வளோதான், மானிட்டரை செட்டப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிஒன். இந்த வீடியோ பிடிச்சா டெஃபினெட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.